ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஃபஸ்னாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்து நான் ஒரு பானிபூரி அதுவும் இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஐ கிளாஸ் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா இது பானிபூரி கிட் வந்து ஆச்சியோட பானிபூரி கிட் தான் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா பின்னுக்கு 3 லாங்குவேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதை பார்த்து நாங்கள் செய்யலாம். இதில் நாங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பொட்டேட்டோ, ஆனியன், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது 2 தான் சேர்க்க. மற்ற எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 பேக்கெட்ஸ் இருக்குது. இந்த பேக்கெட்ஸில் பப்படம் இருக்குது. இதில் ஒரு 25 பப்படம் மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா 2 சட்னியும் ஒரு சாட் மசாலா மாதிரி பொட்டேட்டோக்கு மிக்ஸ் பண்ணுற மசாலா பவுடர் இருக்குது. இப்போ நான் என்னென்னு பார்க்கலாம். இதில் நம்ம 1, 2, 3 பேக்குக்கு நம்பர் பண்ணிக்கிறாங்க. நம்பர் 3 வந்து மின்ட் சட்னி. நம்பர் 2 பிளாக் கலர் பேக்கெட் வந்து அதில் வந்து டர்மரின்ட்டும் அதோட சேர்த்து டேட்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல டேஸ்டான ஒரு சட்னி. மற்ற பேக்கெட் பார்த்திங்கன்னா இது வந்து நான் பொட்டேட்டோக்கு மிக்ஸ் பண்ணுற ஒரு மசாலா. இந்த மின்ட் சட்னியை நான் 250 ml வாட்டரில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு மிக்சராக. மற்றது பார்த்திங்கன்னா டர்மரின் அந்த மசாலா பேக் நம்பர் 2 அது பார்த்திங்கன்னு சொன்னால் அது எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அது அப்படியே சாப்பிடலாம். இப்போ இந்த பப்படங்களை பாருங்கள், க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு 24, 25 மாதிரி இருந்துச்சு. இப்போ இதை நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நான் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு பப்படம் பொரிச்செடுக்கிறதுக்கு மினிமம் ஒரு 1-2 மினிட்ஸ் கூட இல்லை. டக்குன்னு எல்லாமே பொரிச்சு எடுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் நான் 1-2 காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் பப்படம் பொரிச்சது பார்த்திங்கன்னா நல்ல பவுல் மாதிரி நல்லா பெருசாக வரும். பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நாங்கள் பூரியெல்லாம் பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொரிச்சு எடுத்தால் சரி. இந்த மாதிரி ஹீட்டான ஆயிலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுக்க அது நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும் அழகாக. இதில் பார்த்திங்கன்னா எல்லா பப்படமும் எனக்கு அழகாக வந்துச்சு. ஒரே ஒரு பப்படம் மட்டும் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு. அது சில பேக்கெட்ஸில் இந்த மாதிரி 1-2 ஆகிடுது. மற்றது எல்லாம் அழகாக வந்துச்சுது. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் மசாலா பண்ணலாம். பொட்டேட்டோ மசாலா. இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து அதை பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுகளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 1 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணிவிட்டு அதில் நான் கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு, உங்களுக்கு சில்லி வேணும்னா கூட க்ரீன் சில்லி கூட சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்குது. சிலவங்களுக்கு இந்த சாட் மசாலா இந்த மசாலோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை கொஞ்சம் அரைவாசி போட்டுக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட வீட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இந்த பேக்கெட்டில் ஹாஃப் தான் நான் ஆட் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்பைஸ் சாப்பிடுவீங்க, இந்த மசாலோட ஃப்ளேவர் சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஃபுல் பேக்கெட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, நிறைய போட்டுற வேணாம், மசாலாலாம் இருக்கிறதால பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆகிடும். என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் ரொம்பவே மோசமாக இருக்குது. த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கிறதால பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகிடலாம். அதில் இந்த மாதிரி உள்பக்கத்தால் எல்லாத்தையும் உடைச்சி அந்த உடைச்ச பப்படத்தை உள்ளுக்கே போட்டுருங்க. அதுக்கு மசாலாவை ஃபில் பண்ணிவிடுங்க. பொட்டேட்டோ மசாலாவை தேவையான அளவு ஃபில் பண்ணிவிட்டு டர்மரிக் சட்னி இருக்குது தானே, தேவையான அளவுக்கு மேலே போட்டுக்கொள்ளுங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. இப்போ எங்கள் நல்லா பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இது நாங்கள் சாப்பிட்ற நேரம் தான் நாங்கள் மீன் சட்னி ஆட் பண்ணணும். அது எப்படி சாப்பிட்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் மீன் சட்னியை இப்படி ஊற்றியும் சாப்பிடலாம், இல்லை டிப் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா ஒரு பூந்தி கார பூந்தி மிக்சர் அந்த மாதிரி இதுலேயும் சேர்த்து சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி, வீட்டில் சாப்பிட்டாங்க எல்லோரும் விரும்பி. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணுறேன். until then this was Fazna. Bye. சட்னி வெட்டிட்டு எடுக்க மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா போடலாம். Oh no. ஓகே, சட்னி ரெடி. இந்த ரெடிங்களா போட்டு இதை வச்சிடலாம். ஓகே.